Tuesday நீ தண்டம் Wednesday தேடி வந்த கண்டம் Thursday நீ மொக்க Friday நீ பொக்க Saturday Sunday ஓட்டு தீர்க்க. அடடே அம்மா, முத்துலட்சுமி அம்மா, வாங்கம்மா வாங்க. என்ன சாமி, நல்லா இருக்கீங்களா? ரொம்பவே நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெளியூர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா? இவங்கதான் ஊர்ல இருந்து வந்த சொந்தக்காரவங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஒரு நல்ல விசேஷத்துக்காக தான் நாள் குறிக்கலான்னு வந்திருக்கோம். பேரனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் தேதி வேணும். அடடே, பேஷா குறிச்சிருவோம். வர தேதிகளே குறிச்சிருவோமா, இல்ல ஒரு 2-3 மாசம் தள்ளி போனுங்களா? இல்ல, ஒரு 2 மாசம் தள்ளி போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க நீ, நான் சொல்றது சரிதானே? நிச்சயதார்த்தம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளா நடந்து முடிஞ்சிருச்சு. அது ஏதோ நம்ம நேரம் அப்படி ஆயி போச்சு. கல்யாணத்தையாவது கொஞ்சம் நல்லா கிராண்டா பண்ணலாமே. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஒரு 2-3 மாசம் டைம் இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அப்படிங்களா? அப்ப இது ஜூன் மாசம் நடந்துகிட்டு இருக்கு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல நாள் பாக்கட்டுங்களா? செப்டம்பர் கடைசி இல்ல அக்டோபர் முதலுக்கு கூட சொல்லுங்க. சரிங்கம்மா, பேஷா சொல்லிடுவோம். அப்புறம் சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி தரேன். பொண்ணு மாப்பிள்ள பேரை சொல்லுங்க. பொண்ணு பேரு நிம்மதி கதிர்வேலன், பையன் பேரு ஆதித்யா அருணாச்சலம். சரிங்கம்மா, பேஷா பூஜை பண்ணிடலாம். வாங்க சாமி அறைக்கு வாங்க. அங்கவே ஜாலியா இருந்துச்சுல நம்ம ஆதி மாமா கூட வந்தது. ஆமாண்டி, ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. இருக்கும்டி இருக்கும். 2 பேரும் சேர்ந்து என்ன சட்னி ஆக்காததுதான் குறை. எங்க அந்த குரங்கு ஐடியா குடுக்கறேன்னு என்ன மாட்டி விட்டு போயிட்டாலே, நேரம் வந்திருக்கணுமே. வர வர வரா, கொஞ்சம் நம்மளும் சீன் போட்டு பேசுவோம். என்னதான் பண்றான்னு பாப்போம். ஆதி மாமா, இதே மாதிரி எங்களை நிறைய ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போங்க மாமா. நிறைய தானே, போயிருவோம். ஆனா இங்க இல்ல. அப்புறம் வேறங்க? நீங்க எல்லாரும் என் கூட சென்னைக்கு நம்ம ஊருக்கு வர போறீங்க. என்னது? என்ன ஆதி மாமா சொல்றீங்க? உண்மையாவா? நாங்க உங்க கூட சென்னைக்கு வர போறோமா? ஆமா, உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு உன்னையும் அங்கவையும் சென்னை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அங்க வாங்க, அங்க நிறைய சுத்தி பாக்குறதுக்கு இடங்கள்லாம் இருக்கு. ஜாலியா இருக்கலாம். நம்ம வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோங்க. அம்மாவும் அப்பாவும் இருக்காங்கல்ல. என்னது? இவ்வளவு ஊருக்கு வராளுங்களா? யார கேட்டு இவன் இந்த முடிவெல்லாம் எடுக்கறான்? இவன தெரியாதனமா ஐடியா கொடுத்து இவங்கள நானே கோத்து விடுறதா? இல்ல, எப்படி கோத்து விட்டோமோ அதே மாதிரி ஐடியா பண்ணி இவங்க 2 பேரும் எப்படியாவது பிரிக்கணும். எங்கேயோ எரியுதே. இல்ல, விளக்கு கோயிலுக்குள்ள எரியுதுன்னு சொன்னேன். ஆமா, என்னது இது? புது ட்விஸ்ட். இவங்க 2 பேரும் எதுக்காக நம்ம ஊருக்கு வராங்க? ஹே, இவங்க 2 பேரும் என் அத்தை பொண்ணுங்கடி. ஏன் எங்க ஊருக்கு வந்தா உனக்கு என்னடி பிரச்சனை? அத்தை பொண்ணுங்க? அத்தை பொண்ணுங்க இருந்துட்டு போறாங்க. அதுக்காக எதுக்கு நம்ம ஊருக்கு வரணும்? ஏன் சென்னையில அத்தை பொண்ணுங்கலாம் வரக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்களா என்ன? இல்ல, இவங்க அங்க வரக்கூடாது. ஆதி, சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுடா. வெறுப்பேத்து. ஏன் நாங்க அங்க வரக்கூடாது? நீங்க மட்டும் எங்க வீட்டுக்கு கிராமத்துக்கு வந்தீங்கல்ல, நாங்க உங்க வீட்டுக்கு சிட்டிக்கு வந்தா என்ன பிரச்சனை? அது வந்து அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அது ஹே, என்னடி பிரச்சனை? இவங்க 2 பேர்ல ஒருத்தரை நான் கட்டிக்க போறேன். சோ அத நான் கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணணும்ல, யாரு கல்யாணம் பண்ணணும்னு. அதுக்காக தான் இவங்க 2 பேரையும் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போய் ஒரே வீட்ல தானே இருப்போம். ஒண்ணாமன்னா பழகி. மெண்டல், அதெல்லாம் இல்ல. நல்லா பேசி பழகி யார் எனக்கு பிடிச்சிருக்கோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அடச்சி, உனக்கே இத சொல்ல கேவலமா இல்ல? கேவலமா தான் இருக்கு. என்ன பண்றது, ஒண்ணு வெறுப்பேத்தணுமே. விட்டா இதுங்க 2த்தையும் ஃளைட் டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போயிருவான் போலயே. இல்ல, இது எப்படியாவது தடுக்கணும். ஏண்டி, அவன் என்ன பெரிய மன்மதனா? அவன் பின்னாடி ஏண்டி வாலாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டே தெரியுறீங்க? ஆமா, எங்களுக்கு இவரு தானே மன்மதன். ஐயோ, இடி நல்லா பாருங்கடி, மண்ணெண்ண மூஞ்சி மாதிரி இருக்கு. மன்மதன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. இவளுகளை என்ன பண்ணலாம்? ஓகே, ஐடியா. மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, கேட்கலாமா? ஓஹோ, பல்ல காமிச்சிட்டே கேக்குறாளே. அப்ப ஏதோ பெரிய பிளான போட்டுட்டா. போச்சா? கேளுங்க மிஸ் நிம்மதி. இல்ல, லெஃப்ட் சைடுல ஒரு பொண்ணு, ரைட் சைடுல ஒரு பொண்ணு, இப்படின்னு ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்களே. அட் தி எண்ட் ஆஃப் தி டே, ஐ மீன் கடைசில யார கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கீங்க? லெஃப்ட்டா ரைட்டா? மாமா, பச்சைக்குன்னு சொல்லுங்க, லெஃப்ட்னு. ஏன் ரைட்னு கூட சொல்லுவாங்க. ரைட் சைடு நான் தானே நிக்கிறேன். போச்சுடா. மாமா, ரைட் கையில தானே சோறு சாப்பிடுவாங்க. சொல்லுங்க மாமா, நான் தானே நிக்கிறேன். அப்ப பச்சைக்குன்னு அங்க வைன்னு சொல்லிருங்க. மாமா, லெஃப்ட் கையில தானே. அது ஐயோ, சொல்லிராத. சரி, என்னதான் இருந்தாலும் லெஃப்ட் கையும் முக்கியம் தானே. அது இல்லனா நம்மளால எதுமே பண்ண முடியாதுல. அடச்சே, நிறுத்துங்கடி. இப்ப கை ரொம்ப முக்கியமா? லெஃப்ட் கை முக்கியமா, ரைட் கை முக்கியமானு? ஐயோ, இவ வேற ஏத்தி விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கா. ஏய், ஏன் இப்படி பண்ண? என்ன வெறுப்பேத்தப்ப மட்டும் பல்ல காமிச்சிட்டு இருந்தீல, அப்ப மட்டும் இனிச்சுச்சா? அனுபவி ராஜா, அனுபவி. மாமா சொல்லுங்க மாமா,
உங்களுக்கு அங்கவைய பிடிக்குமா இல்ல சங்கவைய பிடிக்குமா? எனக்கு ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும். மாமா அதுக்குன்னு நீங்க எங்க ரெண்டு பேரையுமா கட்டிக்க போறீங்க? யாராவது ஒருத்தரை மட்டும் சொல்லுங்க. ஒருத்தரை மட்டும் நான் சொல்லணுமா? சரி, எனக்கு அங்கவைய தான் பிடிக்கும். ஹை, என்னதான் பிடிக்கும்னு மாமா சொல்லிட்டாரு. ஜாலி ஜாலி ஜாலி. என்ன மாமா, அப்ப என்ன பிடிக்காதா உங்களுக்கு? நான் எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தேன்னு தெரியுமா? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஊரா சுத்த போறோம், நல்ல ஜாலியா இருக்க போறோம்னு என்னென்னவோ கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தேன். இப்படி சொல்லிட்டீங்களே மாமா. ஹே, அழுவாத. நான் சும்மா சொல்லி பார்த்தேன். நீ என்ன ரியாக்ஷன் கொடுக்கறேன்னு பாக்குறதுக்காக தான் சும்மா சொல்லி பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலா ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். நான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமா என்ன பிடிக்காதுன்னு இன்டைரக்டா சொல்லிட்டீங்கல்ல? போங்க மாமா. இன்டைரக்டா சொன்னானா? இதை விட டைரக்டா யாராலையுமே சொல்லிருக்க முடியாது. ஹே, அங்கவை இதுக்கு இப்படி அழுவுற? நீங்க ஃபர்ஸ்ட் என்னதானே பிடிக்கும்னு சொன்னீங்க, அதுதான் உண்மை. இப்ப மாத்தி மாத்தி பேசுறீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் எவ்வளவு கனவு கண்டுட்டு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? இப்ப நீங்க வேற மாதிரி பேசுறீங்க மாமா. ஹே, என்னங்கடி, நீங்க தானே சொன்னீங்க எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுங்கன்னு. இப்ப அவள சொன்னா நீ அழுவுற, உன்ன சொன்னா அவ அழுவுறா. இப்ப நான் யாரை தான் சூஸ் பண்றது? அது உங்க விருப்பம். நீங்க எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணலாம். இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. என்ன மாமா எங்களை இப்படி ஏமாத்துறீங்க? என்னடி ஏமாத்தின உன்ன? எப்ப எது கேட்டாலும் எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க, எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுங்கன்னு வந்து வரைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரின்னு அவளை சூஸ் பண்ணா நீ அழுவுற, சரி நீ அழுவுறியன்னு ஒன்ன சூஸ் பண்ணா அவ அழுவுறா. அப்புறம் எப்படி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை நான் சூஸ் பண்ணுவேன்? அதெல்லாம் தெரியாது. எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் முடியலடி என்னால. இவளுக்கு சரியான பைத்தியம் இல்லடி, சரியாகாத பைத்தியம். காப்பாத்திரி ப்ளீஸ். வாடி வா, வலிக்கு வா, என்கிட்ட வந்து ஆகணுமே. வா வா வா, இதத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சார் காலையில முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டு பாய் நிம்மதி அப்படின்னு சீன் போட்டுட்டு வந்தீங்க. இப்போ என்னாச்சு சார்? ஏய், பொல்ல உடைச்சிருவேன். நீ தானடி அந்த ஐடியாவை கொடுத்த. அவளுக்கு பட்டுக்கு செவனேன்னு இருந்தாளுங்க. எவளாவது ஒருத்தையை மட்டும் பைக்ல ஏத்திட்டு போயிருப்பேன், இல்ல ரெண்டு பேரும் ஏத்தாம போயிருப்பேன். நீ கொடுத்த ஐடியாவால தான் ரெண்டு பேருமே குரங்கு மாதிரி ஏறி பைக் மேல உட்காந்துருக்காளுங்க. ஒழுங்கு மரியாதையா நீயே இதை சால்வ் பண்ற. ஓகே ஓகே ஓகே, நானே சால்வ் பண்றேன். ஹே, இங்க பாருங்க, அங்கவை சங்கவை உங்களதான். என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து ஆதியை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்களே? அவன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க ஆதியா இருந்திருந்தீங்கன்னா என்ன முடிவு பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? நாங்க என்ன முடிவு பண்ணிருப்போம் தெரியலையே. ஒன்னு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அப்படி இல்லையா ரெண்டு பேருக்குமே ஆதி வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகணும். அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ரெண்டு பேருமே பிடிச்ச புடிவாதமா நின்னா என்னதான் பண்ணுவாங்க? நீயும் ஆசைப்பட்டுட்டேங்கிற, அவளும் ஆசைப்பட்டுட்டேன்றா. அப்போ என்னதான் பண்ண முடியும்? ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு யாருக்காவது ஒருத்தர ஆதிக்கே சொல்லுங்க. அப்படி இல்லையா ரெண்டு பேருமே வேணான்னு சொல்லிடுங்க, அவனுக்கு வேற பொண்ணா பாத்துருவோம். அடியே இருடா, பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அங்கவை என்ன சொல்ற? நீ எனக்காக ஆதி மாமாவை விட்டு கொடுக்கறியா? நான் அவரை கட்டிக்கிறேன். ஆஹா, அதெல்லாம் என்னால முடியாது. நான் ஒரு வேளை விட்டு கொடுத்து நீ அவரை கட்டிக்கிட்டாலும் அவரை பாக்குறப்பெல்லாம் ஒரு அக்காவோட வீட்டுக்காரோட நினைப்பே எனக்கு வராது. நானும் அவர் மேல ஆசைப்பட்டிருக்கேன்ல, அதுக்கு தான் சொல்றேன். பேசாம நம்ம ரெண்டு பேருக்குமே ஆதி மாமா வேண்டாம். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஒருவேளை நீ அவரை கட்டிக்கிட்டாலும் அவரை பார்க்கும்போது எனக்கு உன்னோட வீட்டுக்கார மாதிரியே தெரியாது. ச்சே, வேண்டாம். நம்ம பேசாம ஆதி மாமாவை விட்டு கொடுத்துருவோம். யாருக்கு? உங்களை கட்டிக்க போற பொண்ணுக்கு தான். யார் அந்த மகாலட்சுமின்னு தெரியல. நீங்க எவ்வளவு நல்லவரு. உங்களுக்காக எவ காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. சரி, அவளே கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நாங்க போறோம். ஏய் சங்கவை, வாடி போலாம். மச்சான் எப்படி? சூப்பர் மச்சி. இவ்ளோ சீக்கிரம் இந்த விஷயத்தை முடிச்சு விடுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏன்னா எனக்கு அறிவு அவ்வளவு கொட்டி கிடக்குது மச்சான். அத மட்டும் சொல்லாத மச்சி, என்னால சத்தியமா ஒத்துக்க முடியாது. சரி அதோட மெயினான விஷயத்தையும் மறந்தாச்சே. நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு. இது சாவ போறதுக்கு நாள் குறிச்சிட்டாங்களா? அப்படியே வச்சுக்கோயே. இப்ப என்னடா பண்றது? என்னடி மறுபடியும் பிளான் பண்ணுமா? ஐயோ, நம்மளால எல்லாம் முடியாதுப்பா. ஒழுங்கா இருந்திருந்தா அந்த பிள்ளைல ரெண்டு பிள்ளைல யாராவது ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிருப்பேன். ஈஸியா அந்த கல்யாணமும் நின்றுக்கும். நீ தான் ஐடியா பண்றேன்ற, பிரிச்சு விடுறேன்ற, என்னென்னமோ பண்ணி கடைசியில அதுக்கு ரெண்டும் போயே சேர்ந்துருச்சுங்க. என்ன சொன்ன? நீங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க வேணாம், ஆதிக்கு ஒரு புதுசா ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கட்டி வச்சிடலாம் தானே சொன்னேன். இப்ப என்ன பண்ணுவ? புதுசா ஒரு பொண்ணை பார்க்க போறியா? பாரு இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இந்த கல்யாணம் நிக்கணும்னா எனக்கு நீ ஒரு பொண்ணை பாரு, நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன். ஓகேவா? எனக்கும் உனக்கும் தானே கல்யாணம் நிச்சயாச்சு. சரி ஓகே, உன்னோட டீல் படி நான் உனக்கு பொண்ணு பாக்குறேன். அதே மாதிரி நான் லைஃப்ல செட்டில் ஆக வேணாமா? நீ எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாரு. நீ பாக்குற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் பாக்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம லைஃப் செட்டில். எப்படி? ஹே,
நம்ம ரெண்டு பேரும் மேட்ரிமோனிலே போய் நம்மளுக்கான பொண்ணும் நம்மளுக்கான மாப்பிளையும் தேடுவோம். அதுக்கு நம்ம ஊருக்கு போகணும். டேட் குறிச்சோனே ஊருக்கு போலாம்னு உங்க அம்மா தானே சொன்னாங்க. நம்ம இப்ப ஊருக்கு போறோம். நம்ம ஊர்ல போயிட்டு உனக்கு நான் பொண்ணு தேடுறேன், எனக்கு நீ மாப்பிள்ளை தேடு. ஓகே தானே? சூப்பர் டி, செம்ம ஐடியா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கே. என்ன விஷயம் மச்சான்? அந்த விஷயமே நம்ம ஆடியன்ஸ் தான் மச்சான். ஆடியன்ஸா? என்னடா சொல்ற? ஆமா, நீ எப்ப பாரு இந்த கட்ட போட்ட டிஷர்ட்டையும் கருப்பு கலர் பேண்ட்டையும் தூக்கி மாட்டிக்கிட்டு வந்துடுறியான். அது அவங்களுக்கு பார்த்து சலிச்சு போயிருச்சான். அதனால ஒன்னு நல்ல பல விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சோ ஊருக்கு போனோடனே ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ்னு எல்லா இடத்துலயும் போய் ஷாப்பிங் பண்ணி நிறைய நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி போட்டுக்கிறேன். ஓகேவா? ரைட். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கடி. என்னது மச்சி? அது சொன்னா நீ விழுந்து சிரிப்ப. அட என்னன்னு சொல்லுடா. நம்ம ரெண்டு பேரையும் லவ் பண்ண சொல்றாங்கடி. என்னது? நம்மள லவ் பண்ண சொல்றாங்களா? அட ஆமா மச்சான், நம்மள போய் லவ் பண்ண சொல்றாங்கடி. இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கும்? ஒருவேளை இருக்குமோ? கேவலமா இருக்காது? சரி, அதையும் ஆடியன்ஸ் கையிலே விட்டுருவோம். கேட்டு பாப்போம். ஹலோ மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. அண்ட் எஸ், இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே உண்மைதான். இந்த ஸ்டோரி ஆதியும் நிம்மதியும் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையா சொல்லணும்னா இந்த லவ், இந்த ட்ரெஸ் கொடுத்து இதெல்லாம் பண்றது அதெல்லாம் எதுவுமே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல. அதெல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஆனா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டெய்லியுமே ஒரு கமெண்ட் கூட அந்த மாதிரி இல்லாம இருக்கவே இருக்காது. நீங்களும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? எனக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியாம தான் நான் உங்க கமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஆடியன்ஸான நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்கிட்ட சொல்லிட்டீங்க. அதை நான் நிறைவேற்றலனா நல்லா இருக்காது இல்லையா? சோ அதனால நாளையில இருந்து புது அத்தியாயம் ஆதி நிம்மதியோடது ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது காலையில 9:30க்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், ஈவினிங் 5 o'clock ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சோ ஒரு வீடியோவும் 10 minutes தாங்க எடுக்க முடியுது. ரொம்ப லென்த்தா போடுங்கன்னு கேக்குறீங்க, பட் பண்ண முடியல. காலையில ஒரு வீடியோ 10 minutes, ஈவினிங் ஒரு வீடியோ 10 minutes, 20 minutes ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ நான் புது அத்தியாயம்னு சொன்னேன் இல்லையா? அதோட டைட்டில் சாங், டைட்டில் எல்லாமே ஈவினிங் ஒரு 8 to 8:30க்குள்ள ரிலீஸ் பண்றேன். நீங்க பாருங்க. ஓகேவா? பார்த்துட்டு டைட்டில் எல்லாம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட டைட்டில் நீங்க யாராவது கெஸ் பண்றீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கரெக்டா இல்லையான்னு பாப்போம். ஓகே? ஆமா மக்களே, ரொம்ப நாளாவே நாங்க லவ் பண்ணணும், எங்களோட லவ் ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. அட்மின் அதுக்கு கொஞ்சம் கூட இடமே கொடுக்காம ஃபுல்லாவே எங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க எல்லாம் சொல்லி கொஞ்சம் மனசு இறங்கி ஓகே ஆடியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி எங்களுக்கு லவ் ஸ்டோரி கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. அதனால நாளையில இருந்து ஒரு புது பொலிவோட ஆதியும் நிம்மதியும் டைட்டில் இப்ப நான் ரிவீல் பண்ற விரும்பல. சோ ஈவினிங் 8:30க்கு மேல நீங்க டைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, பாய். ஈவினிங் 8:30க்கு டைட்டில் வந்துரும். நாளைக்கு மார்னிங் 9:30ல இருந்து நம்மளோட புது எபிசோட் ஸ்டார்ட் ஆகும். பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய் மக்களே. பாய்.